வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் மாற்றி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மார்க்கெட் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லாங் டேர்ம் வியூவில் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து குவாலிட்டியான ஸ்டாக் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம எஸ்ஐபி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஃபால் ஆன ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கோட்டாக் மகேந்திராவை நல்ல ஃபால் ஆயிருக்கு. HCL டெக்னாலஜி வந்து இப்போ ஒரு கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு இப்போ கொஞ்சம் கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சில பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அதாவது IRFCயும் சரி IREDAவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் அதாவது IRFCயும் சரி IREDAவும் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் மேபி ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஹியூஜாக ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. IDFCயை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது IDFC லிமிடெடை பற்றியும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றியும் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ என்ன ரேஷியோவில் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க, இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். RBI அப்ரூவலும் கிடச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் வந்து IDFC லிமிடெடில் 100 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து 155 ஷேர் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்குது. IDFC லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணணும் லாங் டேர்முக்கு அப்படின்னா இப்போ நீங்க இமீடியட்டா வந்து IDFC லிமிடெடை கன்சிடர் பண்ணுங்க. அது கன்வெர்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு 5 to 10% வரைக்கும் மார்ஜின்ல கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு SIP எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அதனால வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிலோ 80 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 75 rupees இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்லேயே வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேல்யூஷன் பிரகாரம் வந்து இது கொஞ்சம் இப்போ காஸ்ட்லியாக இருந்தாலுமே இப்போ வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கரெக்ஷன் ஆகி பிலோ 80 rupees கீழே போகுது, 75, 70 அந்த மாதிரி போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் SIP மோடில் கூட கன்சிடர் பண்ணலாம். இல்லை அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா லம்சம் மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். கோட்டாக் மகேந்திராவை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா RBIயில் வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல அவங்க சாஃப்ட்வேரில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே பேன் பண்ணியிருக்காங்க. கோட்டாக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரூப். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. சால்வ் பண்ணாலுமே RBI ஆக்ஷன் வந்து உடனே இமீடியட்டாக வந்து ஆடிட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு மேபி ஒரு 6 month இல்லைன்னா 1 year கூட ஆகலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களோட பேனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% கரெக்ஷன் ஆச்சு. அடுத்து வந்து ஒரு 2% பக்கமாக கரெக்ஷன் ஆச்சு. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பேங்கிங் செக்டர் எல்லாம் நல்ல ரேலியை கொடுத்ததுனால இது வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே இன்னுமே அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோட்டாக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்த ஸ்டாக்ஸ். அதாவது 2005, 6 பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா 30 ரூபா ரேட்டில் இருந்து 2000 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ லாஸ்ட் 3 years 4 yearsஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்காம நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 10% பக்கமாக டவுன் ஆகி 1600 ரூபா சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குவாலிட்டியான பேங்க் அதாவது ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC ICICIக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய பேங்க் வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க். நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற பேங்க், ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்கிற பேங்க். இந்த மாதிரி பேங்க்ல வந்து நீங்க எல்லாம் வந்து டெஃபினட்டாக SIP வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களோட அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு ஃபால்லையும் கூட மேபி இன்னும் வந்து ஒரு 100-200 குறையுது அப்படின்னா அந்த டவுன்லேயும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு அதாவது நீங்க 5 to 10 years வெயிட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
HCL டெக்னாலஜியை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹியூஜாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா HCL வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து டாப் பிளேயராக இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து நாங்கள் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸ்லேயே வந்து டீட்டெயிலாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். 1500 600 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனது இப்போ 1300 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 100 rupees இந்த மாதிரி ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்லேயே வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் SIP ஸ்டார்ட் பண்ணுற அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஃபால் வந்தாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகாத ஸ்டாக். இப்போ இன்ஃபோசிஸ் இருக்கா, டெக் மகேந்திரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகும். இது வந்து கொஞ்சம் பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியாக தான் இருக்கும். ரேட்டு வந்து ஹியூஜாக டக்குன்னு ரைஸ் ஆகாது, இருந்தாலுமே வந்து நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். லாங் டேர்முக்கு இது ரொம்ப சூட்டபுளான கம்பெனி தான். டெஃபினட்டாக வந்து நீங்கள் SIPக்கு கன்சிடர் பண்ணுற அப்படி இருந்தால் HCL வந்து இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. அது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா IRFCயில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருச்சு. அதே மாதிரி IREDA வந்து இப்போ தான் வந்து பப்ளிக் லிஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 300% 400% பக்கமாக ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. நீங்கள் வந்து IRFCயும் சரி IREDAவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்க, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுற அப்படி இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துடாதீங்க. மேபி மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து ஹெவியாக ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சதுனால இன்னும் 1 or 2 இயர்ஸுக்கு கூட நியூட்ரலாக வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இமீடியட்டாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாதீங்க. வச்சிருக்கிறவங்க வந்து இதோட பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெஷ் என்ட்ரியை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் இது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த டைமில் என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரீட்டைல் பர்சன்ஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நம்ம PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். கோட்டக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து above 20க்கு மேலே தான் வந்து எப்பயுமே PE ரேஷியோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. 18.70 இருக்குது. அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 இருக்குது. ஸோ இது வந்து growth oriented பேங்காக இருக்கிறதுனால இதோட வேல்யூஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக IDFC லிமிட்டடை கன்சிடர் பண்ணால் அதில் வந்து நமக்கு மேஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கும். ஸோ கோட்டக் மகேந்திரா பேங்க்கை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சரி, கோட்டக் மகேந்திரா சரி, HCL இது மூணையுமே வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து SIP கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிங்கிள் போர்ஷனாக இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. உங்கள் அமௌண்ட்டை 4 5 ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு போர்ஷனாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5% ஃபால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஈஸியாக ஆவரேஜ் ஆகும். நம்ம லாங் டேர்மில் 5 to 10 இயர்ஸில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. HCL டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 30 இருக்குது. கம்பெனியோட PE வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. IRFCயை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி PE வந்து 17.16 இருக்குது. ஸோ கம்பெனியோட PE வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34.82 இருக்குது. அதே மாதிரி IREDAவை பொறுத்த வரைக்கும் 17.16 இருக்குது, 38.94 இருக்குது. ஸோ உங்களுக்கு PE ரேஷியோ பார்த்தாவே கிளியராக தெரியும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதோட 52 வீக் லோ பார்த்தீங்க அப்படின்னா 31 ரூபாயிலிருந்து 192 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா IRFC 160 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 49 ரூபாயிலிருந்து 215 ரூபாய்க்கு IREDA போயிருக்கு. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 181 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ அந்த 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேல்யூஷனும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் IRFCக்கு வந்து 8.54 இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி IREDAவுக்கும் 5.73 இருக்கு. இதுவுமே டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து காஸ்ட்லியாக இருக்கு. IREDAவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் அதாவது கோட்டக் மகேந்திரா, HCL,
ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு கரெக்டான டைம். நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு கரெக்டான டைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாங் டேர்மில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் இந்த 3 ஸ்டாக்கும் கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.